Thank you.
கலைஞர்கள் சார்பாகவும் அன்புமா எஸ்பி கோட்டையை சேர்ந்த எஸ்.எம். காளிமுத்து அவர்கள் சார்பாகவும் இரு கலைமுற்றோடு வருக வருக அன்போடு வரவேற்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். போன வருஷம் உங்க முகத்தை பார்த்தாரு, இந்த வருஷம் இந்த முகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பளித்த அன்பு விழாக்கவியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் அற்புதமான ஒரு நாடகம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒன்னும் வள்ளித்தரமோ அப்படின்னு ஹரிச்சந்திரா இந்த 2 நாடகம் தான் நம்ம கிராமத்துல வைப்பாங்க. வேற நாடகம் எந்த நாடகம் வைக்க மாட்டாங்க. ஆனா போன வருஷம் அன்பு அப்பா அவர்களிடம் நான் சொல்லிட்டு போனேன், அப்பா வருஷம் பூரா ஹரிச்சந்திரா வள்ளித்தரமோ தான் வைக்கிறோம், இந்த வருஷம் ஏதாவது நாடகத்தை கொஞ்சம் புதுமையா வைங்க, மக்கள் எல்லாரும் ரசிச்சு பார்க்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு. என்ன நாடகம் வைக்கலாம்னு கேட்டாரு. சத்தியவன் சாவித்திரி வைங்கப்பா, நாடகம் அற்புதமான ஒரு நாடகம், ஒரு கற்புக்கரசியின் ஒரு சிறப்பான ஒரு கதையை பற்றி நம்ம நாடகத்தை செய்வோம், அதனால கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க சத்யா சாத்திரி நாடகம் போடுங்கப்பா அப்படின்னு. அப்ப நாடகம் நல்லா இருக்குமா? நம்ம ஊர்ல வந்து உங்களுக்கு தெரியும், நகைச்சுவையாவும் இருக்கணும் சோகமாவும் இருக்கணும், 2 கலந்துருந்தாத்தான் நாடகம் நம்மளுக்கு பார்ப்பாங்கப்பா அப்படின்னாங்க. இந்த நாடகத்தை வைங்க, வீரத்துக்கு வீரம், நகைச்சுவைக்கு நகைச்சுவை, சோகத்துக்கு சோகம் எல்லாம் கலந்து இந்த நாடகம் ஒரு அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சி அமையும். அதனால இந்த வருஷம் வைங்கன்னு சொன்ன உடனே சொன்ன மரியாதைக்கு இந்த வருடம் சத்யா சாவித்திரி வச்சுட்டாங்க. அந்த அன்பு உள்ளங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாடகம் அற்புதமான ஒரு நாடகம். இந்த மாதிரி நாடகத்துல நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க பார்க்காத நாடகம் சும்மாவே சொல்ல முடியாது. நிறைய நாடகம் நீங்களும் பார்த்திருப்பீங்க, எங்களை மாதிரி சிறந்த கலைஞர்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் அற்புதமான ஒரு நாடகம். நமது தவத்திரு டி.டி. சங்கரதேவ சுவாமி இயற்றிய நாடகம் சத்தியவான் சாவித்திரி எனும் நாடகம். படத்துக்கு ஆட்டாக எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. இந்த படத்துக்கு ஆட்ட கூட எழுப்பிடுங்க. எழுந்துருங்க, எந்திரிச்சு உட்காருங்க, எந்திரிச்சுங்க. நாடகம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்படி படத்துல அப்புறம் நாடகம் சுத்தமா அப்படிங்கிறாரு. இந்த படத்துக்காக கூட எழுப்பிடுங்க முன்னாடி. ஆமா சொல்ல போனா இது போன வருஷம் நேர்த்திக்கடை சாமிக்கு வேண்டிக்கிறது. ஆண்டெல்லாம் அடுத்த வருஷம் நம்ம உள்ள நாடகம் போட்டா நான் தான் கொடைக்கு முன்னால படுத்து தூங்குவேன் அப்படின்னு போன வருஷம் வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதலை இந்த வருஷம் அவங்க நிறைவேற்றுறாங்க. தயவு செய்து யாரும் இன்னைக்கு தூங்காதீங்க. வரும்போதே எங்க நாடக கலைஞர்கிட்ட நம்ம ஊரை பத்தி பெருமையா சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா இந்த நாடகத்தை ஆண்கள் பார்க்கறத விட கண்டிப்பா பெண்கள் பார்க்கணும். இந்த நாடகத்தை எவ்வளவு தூரம் பெண்கள் நல்லா முடிச்சிருந்து பாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் கணவனுக்கு ஆயுள் நீடிக்கும். அப்படிப்பட்ட நாடகம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம். ஏன்னா சுருக்கமா சொல்லணும்னா இந்த நாடகத்தை நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நாடகத்துடைய கதையை நான் உங்களுக்கு முதல்ல எடுத்து சொல்லிடுறேன். அப்படி சொன்னாலே உங்களுக்கு புரியும். இப்ப பக்குண்டாங்க எட்டு போல வந்து ஆட்சி பாடிட்டு போயிடுவோம். நாங்க போனதுக்கு அப்புறம் கலைஞர் தேசத்தை மன்னர் கச்சைக்கேது அவர் தான் முதல்ல வருவார். பள்ளித்தனமான நினைக்கிறாதீங்க, நம்பிராங்க முதல்ல எதிர்த்து போகணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் பாருங்க, கதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். கலைஞர் தேசத்து மன்னர் கச்சைக்கேதவர்கள் வந்து நாட்டு மன்னருடைய உரையெல்லாம் கேட்டுட்டு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கப்பம் கட்டிட்டாங்களா அப்படின்னு மந்திரி கிட்ட விசாரிப்பார். அப்ப மந்திரி என்ன சொல்லுவாரு, மன்னா நம்ம நாட்டுக்கு எல்லாரும் கப்பம் கட்டிட்டாங்க, ஆனா சாதகபுரியால் தூய்மை சென்னை மட்டும் கப்பம் கட்ட மறுக்கிறேன். அவன் மட்டும் கப்பம் கட்டிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அனுபவிச்சு தான் மறுக்கிறவங்க அதை கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. ராத்திரியோட ராத்திரியா படை எடுப்போம், போர் கொடுப்போம். ராத்திரியோட ராத்திரியா இரவாக படை எடுத்து சாதகபுரி சென்று தூய்மை சென்னை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி அவை கண்ணை குருடாக்கி, அவை கண்ணை மட்டும் குருடாக்குறதாம கொண்டாட்டி கண்ணையும் குருடாக்கி காட்டுக்குள்ள அடைய விட்டுறாங்க. இந்த விஷயம் சாரமொழியாலும் தூய்மைச்சந்திரன் மகன் சத்தியவானுக்கு தெரியாது. சரி, நம்ம திருந்தணும். பெரியார் ஐயா பிள்ளைங்க கேட்டார். அன்பில் படித்து பெருமைப்படுத்திய நன்றி நன்றி. வணக்கம். இந்த விஷயம் சத்தியவானுக்கு தெரியாது. எப்பயும் போல சாவித்திரியாகப்பட்டவங்க மாதம் ஒரு தடவை நீராடிக்கு போறது வழக்கம். நந்தவனத்துக்குள்ள வந்து பெண்களோட சந்தோஷமா இருந்து ஆடி பாடி எல்லாரும் சந்தோஷமா வந்து போறது போயிட்டு இருக்கா. அதே போல எல்லாரும் நந்தவனத்தை வந்து ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல சத்தியவானும் சுமாரியும் முதல்ல 2 பேரும் முதல்ல வர்றாங்க. யாருன்னு தெரியாம சாவித்திரி இருக்க. அந்த காட்டுக்குள்ள திடீர்னு சிங்கம் வருது. சாவித்திரி பயந்துட்டு ஓடுறாங்க. அந்த சிங்கத்தை
சத்தியவான். சரி, சிங்கத்தை கொண்டுட்டாரே, இந்த வீரபுருஷன் யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது 2 பேருக்கு காதல் ஏற்படுது. அந்த காதல்ல சத்தியவான் சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. நாங்க ஓவியத்துல ஒரு ஆண்மகனை பார்த்தேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அது அடையாளத்தை கேட்கிறாங்க. அந்த ஓவியத்தில் இருக்கிறது நாட்டாமா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் மனசுக்குள்ள காதல் ஏற்பட்டு சந்தோஷமா இருக்காங்க. விவரத்தை சொல்ற, அம்மா இந்த மாதிரி எங்க அப்பா எனக்கு தகவல் கிடைச்சிச்சு, எங்க அப்பாவை நான் சந்திக்க போறேன், முறைப்படியா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு அப்பாவை சந்திக்க எவ்வளவு சொல்றாரு. கடைசியில என்ன ஆகுது, அப்பாவும் மகன் சந்திச்சுட்டாரு. நாட்டுடைய நிலவரத்தை கூட அப்பாவும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கதைகள் வந்தா நாட்டை அபகரிச்சுட்டியா, எங்க கூட நினைக்கிறியா அப்படின்னு எல்லா ஊருக்கும் சொல்லிடுறாரு. அப்ப நாங்கள் வராரு சாவித்திரியை சந்திக்கிறதுக்கு. சீனிவாசன் டிராவல்ஸ் அன்பு அண்ணாவுக்கு ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். ஒரு வருஷம் அது கூட வாழ்ந்ததுனால உனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, கல்யாணம் பண்ணாத சொல்லி நாங்க சொல்றாரு. ஆனா நாங்க என்ன சொன்னாலுமே சாப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் பண்ண அவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பது ஒரு முடிவாயிடுச்சு. கல்யாணம் நானும் பண்ணி கொடுத்துருவாரு. கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நாரதராகப்பட்டவர் யமதர்மனை சந்திக்க போறாரு. யமதர்மனை சந்திச்சு, அப்பா இந்த மாதிரி சத்தியவான் உயிரை நீ பிடிக்காத, சாவித்திரி ரொம்ப கற்பு கடைசி அப்படின்னு சொல்லி யமனுக்கும் நாரதருக்கும் நிறைய தர்க்கங்கள் ஏற்படுது. அப்ப யமதர்மன் என்ன சொன்னா அவரும் கேட்க மாட்டேங்கிறார். நான் சத்தியவான உயிரை பிடிச்சாலும் முடிப்பேன், முடிஞ்சதை நீ செய் அப்படின்னு சொல்லி சத்தியவான் உயிரை பிடிக்கிறதுக்கு கிங்கிரி முதல்ல அனுப்பி விட்டாரு. அவங்க பிடிக்க முடியாம யமதர்மன் வந்து சொல்றாங்க, ஐயா என்னால பிடிக்க முடியல, நீங்க தான் போகணும் அப்படின்னு யமதர்மனையே உயிரை பிடிக்க அனுப்பி விடுறாங்க. அங்க போய் யமதர்மன் என்னென்னமோ போராடி பார்க்கிறாரு, சத்தியாவன் உயிரை மீட்க முடியல. அடிச்சு முடிச்சு சத்தியாவன் உயிரை எடுத்துட்டாங்க. சத்தியவான் உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் சாவித்திரிக்கு மனுஷன் போகும், இவ்வளவு தூரம் விரதம் இருந்து என் புருஷ உயிரை நான் காப்பாற்ற முடியலையே, என் புருஷ உயிரை யார் எடுத்தா, அந்த திவ்ய புருஷனை நான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கருதவும் புரிஞ்சு யமதர்மன் கூட போராடி கடைசியில உயிரை வாங்கிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடகம் இன்னைக்கு நம்ம ஊருக்கு நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். கோவிலுக்கு முன்பாக வந்துள்ள சிங்காரம் கலைஞர்கள் தமிழகத்தில் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கேற்கும் நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சத்தியவான் சாவித்திரி நாடக கலையாளர்கள் நடிப்பு செய்வது சென்ற இரவெல்லாம் தனிப்பெருமானிகள் வெற்றி முரசு பெற்று வரும் நாடக கலையுக ராஜா அன்பு உள்ளம் PM கணேச பாண்டியன் அவர்கள் இவர்களை சத்தியவாக வழங்கி நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இனிசையான சீமாவுகள் சோதரச நடிப்பு கழகம் உங்கள் வீட்டு பிள்ளை விழாத்தி
ஆர்ப்பாட்ட கழகம் ஆர்ப்பாட்ட நடிகர் அன்புமாமா மதுரையைச் சேர்ந்த எம் செல்வமணி அவர்கள் இவர்களே கஜகேது அந்த பாட்டுக்குழு நாயகன் நவரச கழகம் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் அன்பு அப்பா திருப்பூரத்தைச் சேர்ந்த எஸ் சி ராமையா அவர்கள் இவர்களே தூய்மை சிறனாகவும் பல வேலைகளை தாண்டி நிகழ்ச்சி நந்தி கோப்பாக மக்களுக்கு இசைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் கோயிடி குமரன் மிருதங்க வித்துவார் மிருதங்க சக்கரவர்த்தி அரசு குலத்தைச் சேர்ந்த அன்பு அப்பா டி விஜயம் அவர்கள் சின்னமாகிய அன்பு மாமா பி சரவணன் அவர்கள் பரம்பரை மிருதங்கம் ஆண்டவரார். அற்புதமான ஒரு வாய்ப்பு பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் என மாமா பத்தி ரொம்ப பொறுமையா சொல்லணும். தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க துணை செயலாளர், அது மட்டும் இல்லாமல் ராணுவத்தில் பணிபுரிந்து பல எதிரிகளை வீழ்த்தி தற்பொழுது குண்டடிப்பட்டு நெஞ்சில அடிபட்டு இப்ப 2 குண்டோட உட்கார்ந்திருக்காரு அன்பு மாமா மிலிட்டரி மேன் திருப்பணத்தை சேர்ந்த கே எம் ராஜேந்திரன் அவர்கள் பெருமளவில் பலவாத்தியம். சிறந்த முறையில் இங்கே தாளத்தை சீர்த்து உங்களெல்லாம் மொழிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் தாளத்தியர் அன்பு அழிச்சுள்ளி சேர்ந்த வெற்றி அவர்கள் வரவில்லை தானம் சிரமமில்லாத 2 குத்தின